கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆம், எழும்பி பிரகாசி என்று சொன்ன கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து மிகுந்த அக்கறை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுப்போம். ஆண்டவரை அழைப்பதற்கு முன்பாக நம்மை முதலில் பரிசுத்தம் பண்ணிக்கொள்வோம். நம் உடை நடை பாவனை அவருக்கு பிரியமா இருக்கிறதா என்று பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை பார்த்து உங்களை அறியேன் என்று சொல்லிவிடாதபடிக்கு நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக அது பிரகாசிக்கட்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்வோம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படி அவர்களுக்கும் ஆண்டவரின் அன்பை வெளிப்படுத்துவோம். நற்கிரியை செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழ கிருபை தாரும். எங்களை காண்பவர்கள் எங்களிலிருந்து உண்மை காண கிருபை தாரும். வாசிக்கிற நிருபங்களாய் பிரதிபலிக்கிற கண்ணாடிகளாய் எங்களை வைக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். எங்களுடைய சொல் செயல் சிந்தை உண்மை பிரியப்படுத்தட்டும். நடை உடை பாவனை உண்மை பிரியப்படுத்தட்டும். ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே, எங்கள் நெற்றியில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எப்பொழுதும் எழுதியிருக்க கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உமக்காய் ஜீவிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, விசேஷமாய் உலக நாடுகளின் சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கி அதிசயத்தை செய்யும். எங்களை பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.